தனது திட்டங்களை மக்கள் நம்பவில்லை என்றால் தான் மீண்டும் படம் எடுக்க சினிமாவிற்கு சென்று விடுவேன் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவை சூலூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் நட்டு வைப்பேன், பனை எனக்கு பயன்படுறது, நான் செத்துருவேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இருக்கிற பனையை நான் பயன்படுத்தி என் பிள்ளைக்கு காட்டிட்டு செத்துருவேன். அப்ப பெரியப்பா அப்படிதான் பண்ணிச்சு, சித்தப்பா அப்படிதான் பண்ணிச்சு, நம்ம இப்படிதான் பண்ணிக்கணும்னு அவனுக்கு சொல்லிடுவேன். நான் ஆனா தென்னையை நான் பயன்படுத்திடுவேன். தென்னைனா என்ன பண்ணுவேன், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் போடா தென்னை மரத்துல தொழிற்சாலை போடுவேன், எப்படி போடுவேன்னு போட்டு காட்டுவேன். அப்பவும் நீ நம்பளேன்னு வச்சுக்க, மயிலே வச்சுன்னு போட்டு போயிடுவேன். நான் பாட்டு சினிமா அடிக்கிறது, நீ எப்படியோ போகணும். நீ நடிகரை நம்பி நாட்டை கொடுத்துட்டு ஆடிக்கிட்டு திரி. ஒருவர் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது மக்கள் விரோதம் என்று தவேக தலைவர் விஜயை சீமான் விமர்சித்துள்ளார். கோவையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை இல்லாததால் தான் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும், பெரிய ஹீரோ என்றால் தனித்து போட்டியிட வேண்டும் என்றும் சவால் விடுத்துள்ளார். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது, நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம், என்ன பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருங்க, நம்ம வெல்லுவாங்க. உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நானு, ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டான், திருவொற்றியூர்ல நிப்போம் 2 போடுவோம் அப்படின்னு. என் கோட்பாட்டுக்கு எதிர். ஒருத்தன் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவி போட்டி போடுவது ஜனநாயக துரோகம், மக்கள் விரோதம். ஒருத்தன் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில போட்டி போடுவது மக்கள் விரோதம்.